Taste the Daily. கோபிநாதன் சார், 520 வாக்குறுதி சார். நம்ம இதில் இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி அது 70 இருந்தது, 99 ஆச்சு, அப்புறம் 77 ஆச்சு. இப்போ என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. ஸோ இதில் 64 தான் நாங்கள் வந்து நிதி இல்லாமல் நாங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக நிறுத்தி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, முடிச்சிரும் அப்படின்றாங்க. இதில் எதிர்க்கட்சியாக உங்களோட குற்றச்சாட்டு என்ன இந்த வாக்குறுதிகளில்? இல்லை, முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒவ்வொரு முறையும் பொய்யான வாக்குகளை சொல்லி தில்லுமுல்லுகளை செய்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யான ஆட்சியை நடத்துகிறது கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். அது மக்களுக்கு இப்படி தெளிவாக தெரிந்து விட்டது. நீ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான பொய்யான வாக்குகளை தான் சொல்லுவாங்க. நீங்களுடைய தந்தை இருக்கிறார் கருணாநிதி, அவரே ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு நிலமில்லாத ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் என்று சொன்னார். நிறைவேற்றினாரா? நிறைவேற்றாமலே போயிட்டார். ஒவ்வொரு வீட்லேயும் அரசு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார். நிறைவேற்றினாரா? இல்லை. ஏன்னா பொய்யான வாக்குறுதி. ஸோ நான் அதன் பிறகு இவர் வந்தார். இவருக்கு அளவே இல்லாமல் பொய்யை சொல்கிறார். இவர் அதாவது தன்னஞ்சு அறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னை சுடும் என்று சொல்கிறான் வள்ளுவன். ஆனால் இவங்களுக்கு முதல்ல அந்த நெஞ்சு இருந்தால் தான் அது சுடும். நீங்கள் 520 வாக்குகளில் கொடுத்துட்டு நாங்கள் 95% நிறைவேற்றி விட்டோம், 5% தான் இருக்குது அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறாரு. இது பச்சை பொய் என்று நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலை, மற்ற கட்சிகள் சொல்லலை. அவங்க கூட்டணி கட்சி சிபிஎம், அதில் இருக்கிற பொதுச் செயலாளர் சண்முகம் சொல்லுகிறார். இவங்க 95ன்னு எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லலாம். அப்பட்டமான பொய் இது. நீங்கள் அவர் கேட்கிறாரு, நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தீங்களோ, நீங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றினீங்களா? அவர் கேட்குறாரு, சண்முகம் கேட்குறாரு. நிறைவேற்றல. நீங்கள் விவசாயிகளுக்கு 2500 குவிண்டாலுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? அவர் கேட்குறாரு. நாங்கள் கேட்கல, மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? நிறைவேற்றலை. ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் அதாவது நீங்கள் அந்த அறிக்கையை படித்து பார்த்தீங்கன்னா எரியும், பற்றி எரியும். அதாவது நம்ம இப்படி இப்போ ஒரு பொய்யை புழுவிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு எல்லாத்தையும் செய்து விட்டது என்று பச்சை பொய்யை சொல்கிறாரு. இது கொஞ்சமாவது மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் பாருங்கள். இன்னொரு அறிக்கையில் சொல்கிறாங்க 66 வாக்குறுதிகள் முழுசாக நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு. நிதி பற்றாக்குறையிலையும் 66 வாக்குறுதிகளை முழுசாக நிறைவேற்றிருக்காங்கல்ல, அது உங்களுக்கு போதாதா? ஏங்க, 66 வாக்குகளை நிறைவேற்றினாங்கன்னு சொன்னால் என்னென்ன வாக்குகள்ங்க? நீங்கள் அடிப்படையான வாக்குகள் என்ன? நீங்கள் மக்களுடைய என்ன ஒரு மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டுறாங்க? எனக்கு இடம் வேண்டும், உணவு வேண்டும், வேலை வேண்டும். இதுதானே முக்கியமான. இந்த 3 தானே அடிப்படை. இது அதுக்கு தான் மற்றதெல்லாம் அழுது. நீ 3த்தையுமே நிறைவேற்றலை. நீ கல்வி கடனை ரத்து செய்வேன்னு சொன்ன, ரத்து செஞ்சியா? செய்யலை. பெண்களுக்கு என்ன சொன்ன? நீ சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொன்ன, ரத்து செஞ்சியா? அது கொடுக்கல. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னேன், அதை கொடுத்தியா? அதை கொடுக்கல. சரி, நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து காலத்தில் நீங்கள் பெண்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நீங்கள் புரட்சி தலைவியும் புரட்சி தமிழரும் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்துட்டியே. நீ தாலிக்கு தங்கம் கொடுக்குற அப்படின்னு நாங்கள் இங்கே கொண்டு வந்த திட்டம், அதை நிறுத்திட்டீங்க. நீங்கள் உழைக்கும் மகளிருக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு சொன்னோம், அதை நிறுத்திட்டீங்க. ஸோ எல்லா பெண்களுக்காக என்ன கறவை மாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஏழைக அவங்களோட வாழ்வாதாரம் உயர்வதற்காக, அதை நிறுத்திட்டீங்க. ஸோ இப்படி வாழ்வாதாரத்துக்கான என்னென்ன திட்டங்களோ அதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் கூட ஒன்றுமே பண்ணலையே. நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதை செய்யலைன்றீங்க, அவங்க நாங்கள் சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. சொல்லாதது செஞ்சாங்க, உண்மைதான். அது சொல்லாதது என்னென்ன செஞ்சாங்கன்னா, ஏறக்குறைய மருமகனும் மகனும் சேர்ந்து 30,000 கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள். என்ன எப்போ 23லேயே சொன்னாங்க. யார் சொன்னது? அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர் பிடி தியாகராஜன் வெளிப்படையாக சொன்னார். 30,000 கோடியை ஊழல் செய்துவிட்டு அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்லாமல் செஞ்சது. அதே போல் சொல்லாமல் செய்தது இன்றைக்கி இவர் நேரு 850 கோடி ரூபா இன்றைக்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 850 கோடி அடித்திருக்கிறார். அதுதான் அவங்க சொல்லாமல் செய்தது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஊழலை செய்து விட்டு 4000 கோடி சொல்லிட்டு செய்ய முடியாதுல்ல சார்? அதான் சொல்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறார். அதை அவரை பாராட்டணும். என்னென்ன சொல்லாமல் நாங்கள் செய்தோம் இதெல்லாம்
அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் மக்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லா தெரியும் நீங்கள் சொல்லாமல் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 4000 கோடி நான் தமிழகத்துக்கு மழைக்காக ஒதுக்கணும்னு சொல்லிங்களா, இன்றைக்கு வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கையை கேட்குறோம், அதனால உங்களால் கொடுக்க முடியல. ஸோ ஒவ்வொரு திட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே மக்களுக்கான திட்டம் இல்லை. அப்படி மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்திலையும் ஊழல் தான் இருக்குது. நீங்கள் என்னங்க இந்த ஆட்சியில், அதாவது பாண்டியன் சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியை போல துரோகம் செய்த ஆட்சி வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மேகதாது அணையை நான் கட்டுகிறேன் என்றதற்கு பணம் ஒதுக்கி இன்றைக்கி வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கி அதை எதிர்த்து நீங்கள் இன்னைக்கு குரல் கொடுக்கல. அந்த சிவக்குமார் கர்நாடகா அமைச்சர் இன்றைக்கு தமிழகத்துக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, நாங்கள் மேகதாது அணையை கட்டுவதை இந்த அரசு எதிர்க்காது, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது, அதனால் இது எதிர்க்காது என்று தைரியமாக ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவங்ககிட்ட மண்டிட்டு இருக்கு, நீ காங்கிரஸுடைய தயவு உனக்கு தேவை, அதனால் மண்டிட்டு கிடக்கிற, அதனால் உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுத்துட்டு மக்களுடைய உரிமையை நீ மண்ணில் பாய்ச்சிட்ட. நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை, இப்போ விவசாயிகளுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ அங்கே நிற்கலன்றப்போ, ஸோ கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இனி தேர்தலில் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுக? இல்லை, அவங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அவங்க சொல்லலாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அவங்க கனவு கண்டு கொண்டு இருக்கலாம். என்ன அவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய காலில் விழுந்து கிடக்கிறாங்க. நீ உண்மையிலேயே நீ உரிமையாக நாங்கள் உரிமைக்கு போராடுகிறோம் அப்படின்னு சொல்லல, நீ கூட்டணி கட்சி காலில் போய் விழுந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கிற வேலுச்சம்மன் காரி துப்புறாரு, ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்கிறாரா? இன்று இதுவரைக்கும் ஸ்டாலின் காங்கிரஸ்கிட்ட போய் ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் கேட்டிங்களா? காரி துப்புறாரு அவர். இன்றைக்கி சிபிஎம் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி சவுந்தரராஜன் பேசுகிறாரு, இன்றைக்கி சண்முகம் பேசுகிறாரு, பல இடங்களில் பேசுகிறாரு. தொழிலாளர்களுக்கு விரோதமான அரசாக இது இருக்கிறது என்று சொல்கிறாரு. அவங்களாம் பேசினாலும் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுக ஜெயிக்க வைக்கிறதா எங்களோட வேலை. இவர் தான் காலையே விழுந்து கிடக்கிறாரு. நீ அதனால தான் அவன் எப்படி வெளியே போவான்? நீ காலையே விழுந்து கிடக்கிற. நீ உண்மையிலேயே உன்னுடைய பெரிய கட்சி, நீ தான் அதுக்கு தலைமை தாங்குற என்று சொன்னால் நீ கேட்கணும்ல. இன்னும் இந்த கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு, ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க தலைமையிட்ட கேட்கணும்ல. நீ தான் காலில் விழுந்து கிடக்குறீ, நீ எப்படி அப்புறம் அவங்க ஒன்றை விட்டு வெளியே போவாங்க? காங்கிரஸ்ல இருந்து திமுக வளை சேர்த்தாலும் இவங்களும் பெருசா எதுவும் எதிர்ப்பு சொல்ல மாட்டேன்றாங்கல்ல, அப்ப அவங்க மட்டும் எப்படி கேட்பாங்க? ரெண்டுமே என்ன, அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அந்த நேரத்தில் எவ்வளோ பணம், அதான் 15 கோடி கொடுக்குறேன்றார. போன தேர்தலுக்கே 15 கோடி கொடுத்தோம், அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று இவர்களும் சொன்னார்கள், அவர்களும் சொல்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் பணத்தை கை நீட்டி வாங்கினேன்னு கார்பரேட் கம்பெனியில் வாங்குறதை விட இது கேவலம். ஒரு அரசியல் கட்சியிலிருந்து நீங்கள் 15 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறேன்னா இதை விட வேறு கேவலம் என்ன இருக்க முடியும்? ஸோ அப்படி பணத்தையும் வாங்கி கொள்ள வேண்டியது. ஸோ அவங்களுடைய தோழர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வேலை தடுத்து நிறுத்துவதற்கு கூட உங்களுக்கு தியானி இல்லையே. இன்றைக்கி இவர் விசிக தலைவருடைய திருமாவளவன் போகிற இடத்துலலாம் வருங்கால முதல்வர்னு போஸ்டர் ஓட்டுறான். கேட்குறியா? உனக்கு அந்த உரிமை இருக்கா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா? கேள்வி கேட்டு அவங்களுக்கு மேல் நடவடிக்கை என்று சொல்வதற்கு கூட உனக்கு தைரியம் கிடையாது. அப்புறம் ஒவ்வொன்றும் இல்லை. அதே போல தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, விசிக்காக இருந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த வாக்குறுதிகளை பற்றிலாம் கேட்காம இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம தொடர்ந்து மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் இனிமேல் நான் ஓட்டு போடக்கூடாதுன்றதில் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க. நான் இப்போ கூட வரும்போது ஒரு தொழிலாளி தான் கேட்குறேன், யார் வந்தாலும் பரவாயில்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் இந்த திராவிட முன்னேற்ற என்ன தலைக்கீழ நின்னாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் 2026 ஆட்சிக்கு வரவே முடியாது. முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். கோபிநாதன் சார், இனி இருக்கிற ஒரு 5-6 மாதங்கள் தான் இருக்குது. இதுக்குள்ளேயாவது கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் கொஞ்சம் ஒரு 10-12 நிறைவேற்றுறதுக்கு முயற்சிப்பாங்களா, இல்லை அதுவும் இருக்காதா? இல்லை, எந்த காலகட்டத்திலையுமே அவங்க 21 வந்ததிலிருந்தே வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் இல்லை. அது முதல்ல சரி தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிடுங்க. அந்த ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. எப்படி திட்டங்கள் என்று சொல்லி கொள்ளையடிக்கலாம், அதுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அந்த வாக்குறுதியில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா 2.5 லட்சம் அரசு வேலைகள் காலியாக இருக்கிறது அப்படின்னு உங்களோட வாக்குறுதி. அந்த 2.5 லட்சத்தையும் சேர்த்து நாங்கள் இன்னும் 2 லட்சத்தை சேர்த்து 4.5 லட்சம் வேலைக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோன்றாங்க. ஸோ இப்போ ஏறக்குறைய 6.5 லட்சம் அரசு வேலைகள் காலியாக இருக்குது. 6.5 லட்சம்.
ஒரு கிராமங்களில் இருக்கிற சாதாரண எளிய குடும்பத்தில் இருந்த பையனுக்கு என்ன கனவு இருக்குன்னு சொன்னால் எப்படியாவது அரசு வேலைக்கு போகணும்னு 6.5 லட்சம் வேலையை நீ காலியாக வச்சுக்கிட்டு அவனுக்கு போடலைன்னா நீ உன் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக இருக்க மக்களை எப்படி ஏமாற்றலாம் எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நீ ஒன்றும் இல்லை. அதான் எனக்கு என்ன நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு 20 கோடி செலவாச்சுன்னு நீ கணக்கு எழுதுற, நீ டாய்லெட் கட்டுறதுக்கு 350 கோடி செலவாச்சுன்னு நீ கணக்கு எழுதுற. அப்போ உங்ககிட்ட எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? மக்களை ஏமாத்துவது, பொய்யை சொல்வது, இப்படிதான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. எந்த காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் கிளீனிங் நாய்க்கெல்லாம் நிதி இருக்கு அப்படின்றாங்க, மக்கள் திட்டங்களுக்கு மட்டும் நிதி இல்லை அப்படின்னு. அதான் அதுல கொள்ளையடிக்கலாம். 350 கோடியில் நீ வெறும் 50 கோடியை செலவிட்டு 300 கோடி இதை கொள்ளையடிக்கலாம். நாய்க்கு நீங்கள் செலவே கிடையாது. 20 கோடி இப்போ கருத்தடை பண்ணி நாய் ரோட்டில் அலையாமல இருக்கு. இப்போ அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்கல்ல, அவங்க பார்க்குற பிரச்சனைகளையெல்லாம் சொன்னாங்கல்ல. நீ தெருவில் அதான் நடக்க முடியல, குண்டு குழியாக இருக்குது, நீ போட்ட இடத்தையே நோண்டி நோண்டி திரும்பவும் செலவு பண்ணுற, நீ இப்போ எல்லா தெருக்கள்லையும் நாய்க்கள் தொல்லை தாங்க முடியல, எதையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி இல்லை. அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சு? அதனால் வெள்ளை அறிக்கையை கேட்டால் வெறும் வெள்ளா காயத்தை காமிக்கிற. அப்படி தான் உன்னுடைய அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ உங்களுடைய குறிக்கோள் என்ன என்று சொன்னால் மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி ஏமாற்றி வாக்கு வாங்கிடலாம். நீ பொய்ய சொன்னது மட்டும். இப்போ தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போறாங்கன்னா என்ன சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்பாங்க? இதே பொய்யை தான் திரும்பவும் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் பெண் காரி துப்பிடுவாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண்ணு என்னன்னா இந்த தயா உதயநிதி இருக்காங்க, அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்தில் போகும்போது நகைக்கடன் நாங்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவோம், இப்போயே ஓடுங்க, இப்போயே இதுக்கு ஓடுங்க, பேங்க்குக்கு போடுங்க, நகையை வைங்க, உன் கடனை தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நம்பி இந்த அம்மா போய் ஒரு 4 பவுனை கொண்டு போய் வச்சிருச்சு. இப்போ அதை மூக்க முடியல, அது ஏலத்துக்கு வந்துருச்சு. அது சொல்லுது, உதயநிதி எங்கள் தெரு பக்கம் வந்தால் நானே அதில் கேள்வி கேட்பேன், அந்த ஆளை பேச விடாம நான் இந்த பதில் சொல்லிட்டு வெளியே போயா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்படித்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இவர்கள் தேர்தலுக்கு நான் ஓட்டு கேட்கறதுக்கு போகும்பொழுது நிச்சயமாக அவர்களை கேட்பாங்க, நீ இதுக்கு என்ன நீ பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த 4 மாசத்துல நான் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன்றதெல்லாம் மீண்டும் பொய்யே தான் சொல்கிறார்கள் தவிர இது ஒரு ஏமாற்று வேலை தான். இனிமே அவங்களாம் எதாலும் செய்யவும் முடியாது. நீ அந்த 4 மாசம் வரைக்கும் அவங்க தாங்குவாங்களான்றது சந்தேகம். கருத்துக்கு நன்றி.